அரியலூரில் நகை அடகு கடையில் 1.5 கிலோ தங்க நகைகள், 8.5 கிலோ வெள்ளி, 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துச் சென்ற ஊழியரை போலீசார் தேடி வருகின்றனர். ராஜஸ்தான் மாநிலம் பில்வாடா மாவட்டத்தைச் சேர்ந்த 46 வயது ஆசாத் லோடா என்பவர் கடந்த 15 ஆண்டுகளாக அரியலூர் மார்க்கெட் தெருவில் அடகு கடை நடத்தி வருகிறார். சிறிய அளவிலான கடை என்பதால் பாதுகாப்பு குறைபாடு இருந்துள்ளது. இதனால் ஆசாத் லோடா சுப்பிரமணியர் கோவில் அருகில் தங்கை கணவர் நடத்தி வரும் நானேஸ் பேங்கர்ஸ் என்ற அடகு கடையில் நகைகளை பாதுகாப்பாக வைப்பது வழக்கம். இந்நிலையில் ஆசாத் லோடா கடையில் வேலை பார்க்கும் ராஜஸ்தானைச் சேர்ந்த கணையாலால் கடந்த 3ஆம் தேதி மாலை மணியளவில் ஆசாத் லோடா கடையிலிருந்து 1.5 கிலோ தங்கம், 8.5 கிலோ வெள்ளி, 5 லட்சம் ரூபாய் பணம் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைக்க நானேஸ் கடைக்கு சென்றுள்ளார். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை கடையை திறக்க கணையாலால் வராததால் ஆசாத் லோடா போன் செய்திருக்கிறார். அப்போது ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்ததால் அதிர்ச்சி அடைந்துள்ளார். தங்கை கணவருக்கு போன் செய்து நேற்று நகைகளை வைக்க ஆசாத் லோடா வந்தாரா என கேட்டுள்ளார். அவர் வரவில்லை என கூறியதால் அதிர்ச்சி அடைந்த அவர் அரியலூர் காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் அளித்துள்ளார். போலீசாரின் விசாரணையில் கணையாலால் கடந்த 3 மாதத்திற்கு முன்பு ஆசாத் லோடாவிடம் பணிக்குச் சேர்ந்துள்ளார். சில மாதங்களிலேயே அவரின் நம்பிக்கையை பெற்ற அவர் செலவையும் பார்த்து வந்துள்ளார். இதனால் அவரை நம்பி நகை பணத்தை ஆசாத் லோடா கொடுத்து வந்துள்ளார். அதன்படி கடந்த சனிக்கிழமை கடையில் அடகு வைத்த 1 கிலோ நகை, ஆசாத் லோடாவின் சொந்த நகை 1/2 கிலோ, 8.5 கிலோ வெள்ளி நகைகள், 5 லட்சம் ரூபாய் பணம் ஆகியவற்றை கொடுத்தனுப்பியுள்ளார். அதனை நானேஸ் கடையில் வைக்காமல் கணையாலால் கொள்ளையடித்துச் சென்றது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக அரியலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடைக்கு வேலைக்குச் சேர்ந்த பணியாளர் 3 மாதத்தில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள நகைகள் மற்றும் பணத்தை திருடிச் சென்ற சம்பவம் அரியலூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.